ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அடோபி ஃபோட்டோஷாப் 2020 எப்படி ஒரு இமேஜை ஒரு ஆல்பமாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த இமேஜில் எப்படி ஒரு இந்த ஆல்பம் சைஸ் ஆல்பம் சைஸ் 24x16. இந்த ஆல்பத்தில் எப்படி ஒரு இமேஜை செட் பண்ணி ஒரு ஆல்பமாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் சைஸ் ஓப்பன் பண்ணிச்சிட்டோம். நான் இதில் ஒரு 3 ஃபைல் ஒரு மயிலோட படங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மயிலோட படங்களை எப்படி நம்ம அந்த ஆல்பத்தில் கொண்டு வர்றது, எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் நேம் 3JPEG. இதில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற இமேஜில் நம்ம இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 24x16. இந்த இமேஜில் இந்த லேயர் 13 காப்பி செலக்ட் பண்ணிட்டோம். இந்த லேயரை இப்போ இந்த 3 ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். அங்கேருந்து இங்கே அதை ட்ராப் பண்ணுறோம். திரும்ப இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதை நம்ம லேயர் பாக்ஸில் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். எனக்கு இதுக்கு ஷார்ட்கட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் 1. நம்ம இந்த ஷார்ட்கட் எல்லாமே கொடுத்துடலாம். அடுத்து அதே லேயரை திரும்ப கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கும். அதுக்கு ஷார்ட்கட் Alt Ctrl G. இதை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்றவா கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு திரும்ப இதை எப்படி நீங்கள் Ctrl T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இமேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எடிட் அல்லது இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த இமேஜ் நம்ம இமேஜுக்கு ஏற்றாப்புல எந்த சைஸ் வச்சா நல்லா இருக்குமோ அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம அதை பஸ் ஆகிக்கலாம். இதை நம்ம ஏன் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும்னா இந்த படங்கள் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வைக்கும்போது அதோட குவாலிட்டி பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் வராது. அதை நம்ம இருக்கிற குவாலிட்டியே எவ்வளோ பெரிய சைஸாக வைக்கிறோமோ அதே சைஸில் வைக்கும்போதும் அதே குவாலிட்டி அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து இமேஜ் இதில் ப்ளஸ் JPEG இந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி அதே மாதிரி அந்த லேயரை அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லேயரில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலில் லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த லேயர் 3 எடுத்து செலக்ட் பண்ணிட்டு தான் திரும்ப நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணுறீங்க. திரும்ப அதை கிளிப் மாஸ்டிங்காக அனுப்புகிறீங்க. திரும்ப வேணும்னா உங்களுக்கு ஃபிட் டு ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபிட் ஆகி உட்காந்துக்கும். இப்போ இதில் எடிட்டில் அல்லது ஃபைலில் இருக்கும். ஃபைலில் ஸ்கிரிப்டில் ஃபிட் டு ஃப்ரேம் இல்லைங்களா, இந்த கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற அது ஃபிட் ஆகி வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபிட் ஃப்ரேம் கொடுக்கும்போது அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃப்ரேமுக்கு ஃபிட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருக்கும். நம்ம தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பக்கம் தேவையோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ அடுக்கடுத்து இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த இதில் லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். லேயர் 2 செலக்ட் பண்ணியாச்சு. திரும்ப அப்படியே இமேஜுக்கு வரலாம். ட்ராக் பண்ணலாம். அதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கொடுக்கலாம். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதையே லேயர் கிளிப்பிங் மாஸ்காக கொடுக்கலாம். ஒரு கிளிப்பிங் மாஸ்காக நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த லேயருக்கு ஏதாவது கிளிப்பிங் மாஸ்க் ஆகிருக்கும். திரும்ப நீங்கள் அதே இதில் ஃபைலில் போய் அதே மாதிரி ஸ்கிரிப்டில் அதே மாதிரி ஸ்கிரிப்டில் அந்த லேயர் கட்ட செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ஸ்கிரிப்டு ஃபிட் டு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேமில் ஃபிட் ஆகி வந்துருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த இமேஜையும் நீங்கள் அதேமாதிரி செலக்ட் பண்ண முன்னாடி அந்த லேயரை பார்த்துடுங்க. லேயர் 2 காப்பி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், திரும்ப அதை கிளிப் மாஸ்க், திரும்ப ஃபைலில் ஸ்கிரிப்டில் ஃபிட் டு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் அந்த லேயரில் உட்காந்துக்கும். இது உங்களுக்கு ரொம்பவும்
ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். அடுத்தடுத்து உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒவ்வொன்றா அடுத்தடுத்த இதுக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் ஆல்பம் குயிக்காக பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.